நீங்க எப்படி அப்படி கண்டிப்பா சொல்ல போச்சு? அந்த வார்த்தையை ஏன் சொன்னீங்க? இந்த வார்த்தை நான் ஒண்ணு சொல்றேன். இன்னைக்கு இந்த டீச்சர்ஸ்லாம் எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா டீச்சர்ஸ், ஐ ஹேவ் ஃபுல் ரெஸ்பெக்ட் ஆன் டீச்சர்ஸ். என் பையனுடைய எல்கேஜி டீச்சரா இருந்தா கூட கையை கட்டி, நான் பெரிய ப்ரொஃபசர், வெங்காய பச்சடி, தயிர் பச்சடி, PhD. ஆனா எல்கேஜி படிக்கிற என் குழந்தைக்கு டீச்சர் முன்னால் நான் கை கட்டி தான் நிற்பேன். Because he is a teacher for my son. My son is the greatest person under the sky. அவனை பாதுகாக்கின்ற அந்த ஆசிரியரை நான் தலைவணங்கி தான் பார்க்கிறேன். ஒண்ணு சொல்றேன், இவங்க கிட்ட குச்சியை புடுங்கிட்டீங்க. இப்பெல்லாம் குச்சி வைக்க கூடாது தானே சார்? குச்சியை புடுங்கிட்டீங்க. இப்ப யாருக்கிட்ட இருக்கு தெரியுமா அந்த குச்சி? அது ஒன்னும் காணாம போல, போலீஸ்காரன் வச்சிருக்கான். ஒழுங்கா இவங்க கிட்டயே கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க கிட்ட போய் இருந்திருக்காது. இங்க புடுங்கியாச்சு, அவன் எடுத்துக்கிட்டான். நாம அங்க போய் தவிச்சு நிக்கிறோம். முதல்ல எல்லாம் டீச்சர் வரக்கூடாதுன்னு சாமி கும்பிடுவோங்க. ஒரு வருஷத்துல ஒரு 12-13 புடவை தான் இருக்கும் டீச்சர் கிட்ட எல்லாம் முதல்ல எல்லாம். இப்ப மாதிரி கலர் கலரால கீழே பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே அசம்பிளிலேயே தெரிஞ்சிடும். டெய்லி அசம்பிளி இருக்கும். அப்பெல்லாம் கீழே தெரிஞ்ச உடனே நான் சயின்ஸ் டீச்சர் வந்திருக்குது, மேத்ஸ் டீச்சர் வந்திருக்குது. அப்பெல்லாம் நான் வேண்டுவேங்க, ஐயோ இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் வரக்கூடாது கடவுளே. பிரார்த்தனை தான். அப்புறம் கடவுளுக்கு சொல்லிடலாம் தந்திருக்கேன். ஒரு வாரம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும், ஒரு மாசம் வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும், வேலையை விட்டே அவங்க ஓடிடுறாங்க அவங்களுக்கு என்னென்ன நடக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்தனை எல்லாம் பண்ணியிருக்கிறேன் சின்ன வயசுல. இப்போ அதே பிரார்த்தனை தான், இவன் என் கிளாஸ்க்கு வந்துடக்கூடாது. ஆமாங்க, பிரார்த்தனை மாறலைங்க, ஆள் மாறல. முதல்ல டீச்சர் வரக்கூடாதுன்னு இப்போ ஸ்டூடெண்ட் வரக்கூடாது. பயமா இருக்குங்க. உட்கார்ந்து அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறதே பயமா இருக்கு. அவ்வளவு வன்முறை, அவ்வளவு துடினம், சொல்லுகின்ற சொல்லுக்கு பொருளே இல்லாமல் இருக்கிறது. பொருள் புரிவதற்கான சொல் பயிற்சி குழந்தைகள் கிட்ட இல்ல. அந்த மொழியை தவற விட்டு விட்டோம். எப்ப பார்த்தாலும் அந்த போன்லயே இருந்தீங்கன்னா பிள்ளைக்கு என்ன சொல்லுவீங்க? இல்ல, நான் ஒரு விஷயத்த தெரியாம தான் கேட்கிறேன். பேரண்டிங் பேசுறேன், வெளிப்படையா பேசுறேன். போனை வச்சிருக்கீங்களா? எல்லாரும் போனை வச்சிருக்கீங்களா? 8 மணி மேல உங்களுக்கு யார் போன் பண்றா? வீட்டுக்குள்ள ஏன் போனை எடுத்துட்டு வெளியில ஓடுறீங்க? வீட்டுக்குள்ள என்ன? முதல்ல போன் வந்தா வீட்டுக்குள்ள ஓடுவோங்க. போன் வந்துச்சுன்னா வீட்டுல இருந்து ஓடுறோம். திருட்டுத்தனம், அவ்வளவு திருட்டுத்தனம். இப்பெல்லாம் ஜாதகம் எல்லாம் பார்க்காதீங்க, சொல்றத கேளுங்க. பையனை பாத்துருங்க, பொண்ணை பாத்துருங்க. பொண்ணுடைய செல்போனை பையன் கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்துருங்க. பொண்ணு செல்போனை பையன் கிட்ட ஒரு 3 நாள் கொடுத்துருங்க. கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னா கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. கல்யாணமே ஆவாது. கெடுத்து குட்டிச்சவராயிருக்கு. இதெல்லாம் பிள்ளைகளுக்கு அட்வைஸ். நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? இன்னைக்கோங்க உலகத்துக்கெல்லாம் போய் பேசுகின்ற நான் என் பிள்ளையை யார் வந்தாலும், பெரியவர்கள் யாரேனும் வந்தால் தரதரம் இழுத்துட்டு போய் நிறுத்தினேன். ஏதாவது சொல்லுங்க. ஏங்க நீங்களே ஊருக்கு சொல்றீங்க, அதுக்கு என்னங்க நான் சொல்றேன்? உலகமே என் பேச்சை கேட்குது. என் பேச்சை கேட்காத ஒரு சீவனை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கு. அது இவன் தான். உங்களுக்கு தெரியுமா? நான் பேசினா தூங்குவாங்க. உலகமே விழிச்சிக்கோங்க. இது தூங்கும். கேட்டா சொல்லு, நீங்க நைட்ல தானே என்கிட்ட தமிழ்ல கதை சொல்றீங்க, நீங்க பேசும்போது எனக்கு துக்கமா வருது. நான் பேசும்போது தூங்குற பையன், நான் என்ன பண்றது? ஊருக்கெல்லாம் நாம் சொல்லுவோம். நம் பிள்ளையிடத்தில் எப்ப பார்த்தாலும் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது. அது அல்ல உறவு.